ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். சினி ரிவ்யூ. இயக்குனர் சேகர் கமுலா இயக்கத்தில் தனுஷ், நாகரேஷ்னா, ரஷ்மிகா மந்தனா, ஜிப்சார்ப் ஆகியவங்க இணைஞ்சு நடித்து இன்னைக்கு வெளியாக இருக்க படம் தான் குபேரா. இந்த படத்தில் தேவி ஸ்ரீ பிரசாத் மியூசிக் பண்ணியிருக்காரு. ரசிகர்களோட மத்தியில் வெளியாகியிருக்க இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த படத்தோட கதைன்னு பார்த்தீங்கன்னா, பல லட்சம் கோடி மதிப்பிலான எண்ணெய் மற்றும் எரிவாயு ஒப்பந்தத்தை கைப்பற்ற நினைக்கிறாரு குளோபல் நிறுவனத்தை நடத்தி வரும் தொழிலாளர் நிராஜ். இந்த ஒப்பந்தம் வேண்டுமென்றால் 1,00,000 கோடி தனக்கு தரணுன்ட்டு மந்திரி கூற அவருக்கு ஏற்பாடு செய்கிறார். ஆனால் இதில் தனது நிறுவனமோ அல்லது தனது பேரோ அடிபடக்கூடாதுன்றதுனால நாகார்ஜுனா மூலம் அதை செய்ய திட்டமிடுறார் நிராஜ். அரசாங்கத்துக்கிட்ட நேர்மையாக வருமான வரித்துறை அதிகாரியாக இருந்த நாகார்ஜுனா தான் செய்யாத தவறுக்காக 7 வருஷம் ஜெயிலுக்கு போகிறாரு. தான் நம்பி அரசாங்கமே தனக்கு கை கொடுக்கலன்றதுனால நேர்மை பாதையிலேருந்து தவறாரு. அதுக்கப்புறம் நிராஜோட கூட்டணி சேர்றாரு. 1,00,000 கோடியில் 50,000 கோடி கருப்பு பணமாகவும் மீதம் இருக்கிறத வெள்ளை பணமாகவும் தரணுன்ட்டு சொல்கிறாரு. இதில் நிராஜ் நிறுவனம் சம்பந்தம் ஆகக்கூடாதுன்றதுனால பினாமி மூலம் இதை செய்ய முடிவு எடுக்கிறார் நாகார்ஜுனா. வெவ்வேறு மாவட்டத்தில் இருக்க 4 பிச்சைக்காரரை தேர்ந்தெடுத்து அவங்களோட பேரை புதிய நிறுவனம் தொடங்கி ஒவ்வொரு நபரோட இதுலேயும் 10,000 கோடி பரிவர்த்தனை செய்கிறார். ஆனால் பணம் கைமாறி அப்படின்னு அந்த பிச்சைக்காரர்களை கொண்டுறாங்க. இப்படி இருக்க ஒரு கட்டத்தில் இது தனுஷுக்கு தெரியாது. இதுக்கு பின்னாடி அந்த இடத்துல இருந்து தனுஷ் தப்பிச்சு செல்ல அவர் பேரில் உள்ள கணக்கில் 10,000 கோடி இருக்குது. அதை தனுஷ் இல்லை செய்ய முடியாது என்பதால் ஊர் முழுவதும் சல்லடை போட்டு தனுஷை தேடுறாங்க. இந்த சமயத்தில் தான் ரஷ்மிகாவை சந்திக்கிறாரு தனுஷ். இதற்கு பின்னாடி என்ன ஆச்சுன்றது தான் படத்தோட மீதி கதையை. தேவா என்ற கதாபாத்திரத்தில் இந்த படத்தில் தனுஷ் நல்லா நடிச்சிருக்காரு. ஹீரோவாக தனுஷ் நடித்து கொண்டிருக்கும் என்பதை மறைச்சி நான் முழுமையாக தேவாவுடன் பயணிக்க செய்கிறோம். அந்தளவுக்கு சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு தனுஷ். கதாநாயகி ரஷ்மிகா மந்தனா நடிப்புக்கு தீனி போடும் வகையில் இறுதியாக ஒரு படம் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு பின் ரஷ்மிகாவை கதாபாத்திரம் என்ட்ரி கொடுத்தாலும் தனக்கு கிடைச்ச ஒவ்வொரு காட்சியிலும் ஸ்கோர் பண்ணுறாங்க. அது பாராட்டே சொல்லலாம். படத்தோட ஆரம்பத்திலிருந்து கிளைமேக்ஸ் வர தனுஷுக்கு இணையாக இப்படத்தை தன் தோளில் சுமந்து செல்றார் நாகார்ஜுனா. நேர்மைக்கும் அநீதிக்கும் இடையே சிக்கி கொண்டு தவிக்கும் தவிப்பை நடிப்பில் காட்டிய விதம் நல்லாவே இருக்குது. அதே போல் வில்லனாக நடித்த ஜிப்சார்ப் நடிப்பும் ரசிக்கும்படியாக இருக்குது. இயக்குனர் சேகர் கமுலா எடுத்துக்கொண்ட கதைக்கெல்லாம் சிறப்பு. அதை அனைவரும் பிடிக்கும்படி திரையில் வழங்கிய விதமும் அருமையாக இருந்துச்சு. ஆனால் படத்தோட நீளம் சற்று சலிப்பை ஏற்படுத்தியிருக்கு. குறிப்பாக முதல் பாதி திரைக்கதை மெதுவாக போகுது. எடிட்டிங் இப்படத்தை காப்பாற்றிருக்குன்னு பார்த்தா ஒரு சில இடங்களில் எடிட்டிங் கூட நல்லா இருந்திருக்கலாம் என தோணும். படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னா அது இறுதி 40 நிமிஷம் தான். வில்லனை வைத்து தனுஷ் ஆடிய ஆட்டம் வேறு லெவல். அதிலும் வில்லனை பிச்சை எடுக்க வைச்ச விதெல்லாம் திரையரங்கில் கைத்தட்டல் சொந்தமாகி. பணக்காரன் அதிகாரத்தில் உள்ளவனுக்கு மட்டுமே இந்த உலகம் சொந்தம் இல்லை, யாசம் கேட்பவனுக்கும் மனிதர்கள் தான், அவங்களுக்கு இந்த உலகம் சொந்தம் தான் என திரைக்கதையில் காட்டிய விதம் அருமை. ஆனால் கிளைமேக்ஸ் இன்னும் அழுத்தமாக இருந்திருக்கலாம். தேவி ஸ்ரீ பிரசாத்தோட பாட்டு எல்லாம் படத்தோடு ஒன்றி போகுது, ரசிக்கும்படியாக இருந்தன. பின்னணி இசை பல இடங்களில் நன்றாக இருந்துச்சு. ஆனால் ஒரு சில இடங்களில் இந்த காட்சிக்கு இப்படி ஒரு பின்னணி இசையான யோசிக்க வைக்குது. ஒளிப்பதிவு படத்துக்கு மிகப்பெரிய பலம். இந்த படத்தோட ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா தனுஷ், ரஷ்மிகா, நாகார்ஜுனா மற்றும் ஜிப்சார்ப் நடிப்பு. இரண்டாம் பாதி குறிப்பாக படத்தோட கடைசி 40 நிமிஷம் சூப்பர். எடிட்டிங் வேறு லெவல். இந்த படத்தோட மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இருக்க லென்த்து தான். மொத்தத்தில் குபேரா அனைவருக்குமான திரைப்படம் தாங்க சொல்லலாம். இந்த படத்துக்கு நம்ம சேனலில் இருந்து 5க்கு 3.5 வரைக்கும் ரேட்டிங் தரேன். தொடர்ந்து நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.